உங்களுடைய வெற்றியே என்னுடைய லட்சியம். வெல்கம் டு புது வாழ்க்கை. இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜியோட கெரியர் ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்கும், ஸோ அந்த லைன் நீங்கள் சூஸ் பண்ணும்போது என்ன மாதிரி கெரியர்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஹை லெவல் அச்சீவ்மெண்ட்டுக்கு வந்து தரும். ஸோ இது எல்லா டீட்டெயில்ஸும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்த்தா உங்களுக்கு எல்லாமே புரியும். புது வாழ்க்கை சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. ஸோ இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் முதல் பயோடெக்னாலஜி அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி ஈஸியாக புரியும். பயோடெக்னாலஜி அப்படின்னா ஈஸியாக ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா பயாலஜியும் டெக்னாலஜியும் மிக்ஸ் பண்ணுறது தான். பயாலஜினா இயற்கையான விஷயம், டெக்னாலஜி அப்படின்னும் போது அது செயற்கையான விஷயம் தான், எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இது ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணும்போது என்ன மாதிரி மிக்ஸ் பண்றாங்க அப்படின்னா ஜெனட்டிக்கலி மாடிஃபை பண்றாங்க. அப்படின்னா டிஎன்ஏவை மாடிஃபை பண்றாங்க. இப்போ பயாலஜின்னு எடுத்துட்டா அதுல உயிர் இருக்கும். இப்போ பிளான்ஸ் எடுத்துட்டா உயிர் இருக்கும், அனிமல்ஸ்க்கு உயிர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் உயிர்கள் இருக்கும். ஸோ அந்த உயிரில் இருக்கக்கூடிய டிஎன்ஏவை வந்து ஸ்லைட்டா மாடிஃபை பண்ணி நமக்கு ஏற்ற மாதிரி ரிசல்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் அப்படின்னா இப்போ ஒரு விவசாய நிலம் இருக்கு உங்கள்கிட்ட. ஸோ அதுல வந்து நீங்க வந்து 3 monthsல வந்து ஒரு 10,000 ஃப்ரூட்ஸ் வந்து 5,000 ஃப்ரூட்ஸ் வந்து விளையுது அப்படின்னு வைங்களேன். இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி டிஎன்ஏவை ஸ்லைட்டா மாடிஃபை பண்ணி ஒரு growth ஆக்சிலரேட் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து வெறும் ஜஸ்ட் 1 monthலயே 10,000 ஃப்ரூட்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ இப்போ வந்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு, பிசினஸ் சூப்பரா போகுமா, எவ்வளோ காய்கறிகள் வந்து வந்திருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹைபிரிட் வெரைட்டியில தான் வரும். இது நீங்க இயற்கை சார்ந்த விஷயம் சொல்லவே முடியாது. பயோடெக்னாலஜி அப்படின்னாவே இயற்கை சார்ந்த விஷயம் கிடையாது, டெக்னாலஜியை உள்ள திணிச்சிட்டோம்னு அர்த்தம். ஸோ இதுல வந்து இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபீல்டை நம்ம சூஸ் பண்ணும்போது எப்படி வந்து நம்ம கெரியர் வந்து செலக்ட் பண்ணி போகலாம் அப்படின்றது. ஸோ இப்போ வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜியை நீங்க 3-4 விதமா படிக்கலாம். ஒன்று வந்து பிஎஸ்சி பயோடெக்னாலஜி படிச்சுட்டு எம்எஸ்சி வந்து இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி நீங்க பர்சியூ பண்ணலாம். செகண்ட் என்னன்னா பிடெக் பயோடெக்னாலஜி படிச்சுட்டு இல்ல பிடெக் ஃபுட் டெக்னாலஜி படிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க இல்ல பிடெக் அக்ரிகல்ச்சர் படிச்சிருக்கலாம். நீங்க பிடெக்ல வந்து ஏதாச்சும் ஒரு பயாலஜி சார்ந்த சப்ஜெக்ட் படிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க எம்டெக் வந்து இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி பண்ணலாம். அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டா வந்து பிடெக் இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி நீங்க பண்ணிடலாம், ஸ்ட்ரெயிட்டாவே பண்ணலாம். இப்போ வந்து அந்த ஆப்ஷன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து விஷயமே. ஸோ பயாலஜியும் இன்ஜினியரிங்கும் மிக்ஸ் பண்ணா உங்களுக்கு வந்து அந்த லிவிங் ஆர்கானிசம் வந்து மேனிப்புலேட் பண்ணி சில பியூட்டிஃபுல்லான ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ்ல வந்து நிறைய ப்ரொடியூஸ் கொண்டு வர முடியும். செகண்ட் வந்து என்னன்னா நிறைய யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸை வந்து கிரியேட் பண்ண முடியும். இப்போ பால் எடுத்துட்டா அதுல இருந்து சீஸ், உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து அதுல இருந்து டிரைவ் பண்ணி கொண்டு வர முடியும். நெக்ஸ்ட் என்னன்னா இப்போ வந்து பிவரேஜஸ் எல்லாமே இருக்கு. கடையில கிடைக்கக்கூடிய பொருள்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா கெட்டு போகாத ஷெல்ஃப் லைஃப் வந்து இருக்கு. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஐட்டம்ஸ் ஃபுல்லாமே என்னன்னா ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அண்ட் ஸ்ட்ராங் இது வந்து கலந்துருப்பாங்க. ஸோ அதனால வந்து நம்ம உடம்புக்கு வந்து இம்மீடியட்டா வந்து எந்த ஹெல்த் டிஃபெக்டும் வராது. அதே மாதிரி காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது கெட்டு போகாமல் இருக்கும். நீங்கள் 2 years 5 years வச்சாலும் அந்த காஸ்மெட்டிக் ஒன்றுமே ஆகாது. அதே மாதிரி நீங்கள் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணும்போதும் எந்த விதமான அலர்ஜியும் ஏற்படுத்தாது. ஸோ இதை தான் பயோடெக்னாலஜிஸ்ட் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து பீப்புளுக்கு எதுவுமே வந்து டாக்ஸிக் ஆகாமல் அலர்ஜி ஆகாமல் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி. பயோடெக்னாலஜியை இண்டஸ்ட்ரியலா வந்து பண்ணி மார்க்கெட் பண்ணி சேல்ஸ் ஆக்சிலரேட் பண்ணி நம்ம என்டர்பிரனரா வந்து ஜெயிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஆங்கிள் தான் இந்த இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி படிப்பை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது எல்லா மெட்டீரியல்ஸ் ஃபியூவல்ஸ்ல இருந்து பயோ ஃபியூவல்ஸ்ல இருந்து ஃபுட்ல எல்லா ஐட்டம்ஸ் பிவரேஜஸ் எல்லாமே ஜூசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதே மாதிரி உங்களுக்கு சில இதெல்லாம் இருக்கும். ஃபுட்ல சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். மாத்திரைகள் வந்து கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ், அதே மாதிரி ஃபுட் சப்ளி புரோட்டீன் பவுடர்ஸ், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயோடெக்னாலஜி ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ், அதே மாதிரி கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ், நிறைய ஷாம்பூஸ் எல்லாம் தயாரிக்கிறாங்க. ஸோ இது மாதிரி ஷாம்பூஸ் இதெல்லாம் போடும்போது நமக்கு ஒன்றுமே ஆகாது. ஸோ அந்த மாதிரி வந்து காஸ்மெட்டிக் ரேஞ்ச் ஆஃப் ஐட்டம்ஸ், கன்சியூமர் ஐட்டம்ஸ், டியூரபிள்ஸ், அந்த மாதிரி வந்து ஷெல்ஃப் லைஃபை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, கெட்டு போகாத மாதிரியான ஒரு விஷயங்கள். இது வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் மட்டுமான்னு கேட்டால் இல்லை. ஈவன் வந்து மருத்துவத்தில் மெடிசன்ல கூட நிறைய வந்து பயோடெக்னாலஜி வந்து செஞ்சிருக்காங்க. ஸோ நிறைய வந்து இன்வென்டிவ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து சுகர் டயக்னோஸ் பண்ற மெஷின் சின்னதாக வந்துருச்சு, பிபி ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் நம்ம வீட்லயே. ஸோ அந்த மாதிரி A to Z நிறைய விஷயங்கள் உள்ள வந்து பண்ணிட்டு இருக்காங்க. மெடிசின்ஸ் வந்து உள்ள வந்து அதுவுமே இருக்கு. பயோபாலிமர்ஸ், பயோபிளாஸ்டிக்ஸ், நியூட்ரிஷன் இண்டஸ்ட்ரியில நிறைய வந்து இந்த பயோடெக்னாலஜி வந்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பயோடெக்னாலஜி வந்து பிஎஸ்ஜில இருக்கு. உங்களுக்கு வந்து பயோடெக்னாலஜி அப்படின்ற ப்ராடக்ட் அப்படின்ற ஒரு கோர்ஸ் வந்து ஓவராலா எல்லா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்லயும் வச்சிருப்பாங்க. இன்ஜினியரிங் காலேஜ்ல பிஎஸ்சி பிடெக் பயோடெக்னாலஜி வந்து வச்சிருப்பாங்க. அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி வந்து எந்தெந்த காலேஜ்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஎஸ்ஜி, ஜிசிடி இருக்குல்ல, உங்களுக்கு வந்து
ஜிசிடினா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். ஸோ அங்கேயும் வந்து இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கு. உங்களுக்கு பிட்ஸ் ஹைதராபாத்ல இருக்கு. ஆனால் அது ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். கவனமா நீங்க போகணும் பிட்ஸுக்கு போகும்போது. ஸோ அதே போல மற்ற எந்த காலேஜ்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மணிப்பால் யூனிவர்சிட்டி, சூப்பர் யூனிவர்சிட்டி. அது நீங்க வந்து சந்தேகமே இல்லாம சேரலாம். கர்நாடகாவில் இருக்கு மணிப்பால்ல. ஸோ அங்கேயும் வந்து எம்டெக் இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி வந்து வச்சிருக்காங்க. உங்களுக்கு வந்து சத்யபாமால இருக்கு. ஆனால் தயவு செய்து அங்கே போயிடாதீங்க. உங்களுக்கு இருக்கிறதும் நாலேஜ் எல்லாம் போயிடும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கு. குமரகுருவில் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் மெப்கோ காலேஜ்ல வந்து இந்த ஆப்ஷன் வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. எல்லா காலேஜ்லயும் இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி இருக்கான்னு கேட்டால் அப்படி இல்லை. நீங்க செக் பண்ணிக்கோங்க, உங்களோட காலேஜஸ் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா இந்த மாதிரி நான் எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி வந்து நீங்க ஸ்வீட் கார்ன் ப்ரொடியூஸ் பண்ணலாம். சீட்லெஸ் கிரேப்ஸ், ஆரஞ்சஸ், வாட்டர்மெலன் சீட்லெஸ்ஸா வந்துருச்சு. இன்னைக்கு வாட்டர்மெலன் வந்து த்ரூ அவுட் த இயர் வந்து கிடைக்கும். இந்த பயோடெக்னாலஜி மூலமா தான் அது வந்து பாசிபிள். ஸோ அந்த மாதிரி இது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயோடெக்னாலஜி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாவே தான் இருக்கும், கெட்டே போகாது. ஸோ அந்த மாதிரி நிறைய நாள் வந்து உயிரோடவே அப்படியே ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். சீஸ், பீவரேஜஸ் அது எல்லாமே. மெடிசன்ல பாத்தீங்கன்னா இன்சுலின், ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஃபென்டாஸ்டிக் பயோடெக்னாலஜி ஃபீல்டுன்னு சொல்லலாம். ஸ்டெம் செல் தெரப்பி இன்னைக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப எல்லா டாக்டர்ஸும் வந்து பிரிஸ்கிரைப் பண்றாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து அக்ரிகல்ச்சர்ல பாத்தீங்கன்னா பயோஃபியூவல்ஸ், பயோடெக், பெஸ்டிசைட்ஸ் இருக்கு, ஜென் சீக்வன்சிங் இருக்கு, ஜீன் சீக்வன்சிங் அதெல்லாமே இருக்கு. ஸோ இப்போ எப்படி வந்து பிராக்டிக்கலா என்ன ரியாலிட்டி இந்த பயோடெக்னாலஜி படிச்சா எனக்கு ஏதாவது யூஸான்னு கேட்டா என்ன பண்ணலாம் அப்படின்னு கோர் கம்பெனிஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கோர் கம்பெனிஸ் வந்து பயோடெக்னாலஜியோட கோர் கம்பெனிஸ் அப்படின்னா அவங்கள யாரு அப்படின்னா காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரி, அதே மாதிரி உங்களுக்கு ஃபார்மக்யூட்டிக்கல்ஸ் கம்பெனி, உங்களுக்கு வந்து ஃபுட் அண்ட் பீவரேஜ் கம்பெனி, ஃபார் எக்ஸாம்பிள் நெஸ்லே மாதிரி அந்த மாதிரி பெரிய பெரிய ஹைடெக் ஃபுட் கம்பெனிஸ், ஹிந்துஸ்தான் லீவர் எடுத்துட்டா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. ஸோ இவங்கெல்லாம் எங்க வராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவாக எல்லா காலேஜஸ்க்கும் வரவே மாட்டாங்க. என்ஐடி, ஐஐடி, ஐஏஎஸ் சொல்லிட்டு உங்களுக்கு பெங்களூர்ல ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்கு. அங்கதான் இவங்க ஸ்டூடெண்ட்ஸை பிக் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அவங்க தான் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்டா இருப்பாங்க. ஸோ அதனால அங்க மட்டும் போய் இந்த கோர் கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்ணிடுவாங்க. இப்போ எல்லாருனாலையும் அங்கே சேர முடியுமானா இல்லை. நம்ம வந்து எக்ஸலண்ட் அகாடமிக் ரெக்கார்ட்ஸ் வச்சிருந்தா தான் சேர முடியும். ஐஐடி, ஜேஇ எல்லாம் எழுதணும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் ஜாயின் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து சாதாரண காலேஜஸ்ல படிச்ச என்ன மாதிரி வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். டாப் 10 காலேஜஸ்குள்ள சேர்ந்துட்டீங்கன்னா ஓரளவுக்கு கோர் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்படி டாப் 10 காலேஜஸ்குள்ள சேரல, டாப் 10 காலேஜஸ் அப்படின்னா டாப் இன்ஜினியரிங் லிஸ்ட் நான் கொடுத்துருக்கேன் பாருங்க. அப்படி இல்லைன்னா டாப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் லிஸ்ட், எம்எஸ்சி, பிஎஸ்சி மாதிரி சேர்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோர் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதை விட்டுட்டு வேற எங்க சேர்ந்தாலும் கோர் கம்பெனில பிளேஸ்மெண்ட்டே கிடைக்கவே கிடைக்காது. இதை நல்லா பதிவு பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் உண்மையான ஒரு நிலவரம். இது வந்து என்ன இப்படி டிமோட்டிவேட் பண்றீங்கன்னா சொல்லாதீங்க. இதுதான் வந்து நிஜமா நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். சரி, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? நம்ம வந்து அதை பார்த்தெல்லாம் நீங்க பயந்துக்க வேண்டாம். உங்களுக்கு திறமை இருக்கா, நீங்க ஜெயிக்க முடியும். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா கெரியரை எப்படி வந்து செலக்ட் பண்ணலாம் அப்படின்னா நீங்க பிடெக்கை வந்து ஏதாச்சும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஏதாச்சும் ஜாப் சின்னதா கிடைச்சிட்டு கூட நீங்க ஜாப்ல ஒர்க் பண்ணிட்டே கூட இல்ல ஒரு லேப்ல ஒர்க் பண்றீங்க இல்ல அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சின்ன இனிஷியலா வந்து கம்மியான சேலரியில ஒர்க் பண்ணிட்டே கூட அதுக்கப்புறமா வந்து நீங்க எம்டெக் ஜாயின் பண்ணலாம். இல்லைன்னா பிடெக் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க கட்டாயமா மாஸ்டர் டிகிரி பண்ணுங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த மாஸ்டர் டிகிரி எம்டெக் முடிச்சீங்க அப்படின்னா தான் நல்ல ஜாப் அண்ட் ப்ரொமோஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்க எந்த ஜாப் போனாலும் ப்ரொமோஷன் பார்த்துட்டா பாத்தீங்கன்னா இந்த மாஸ்டர் டிகிரிஸ்க்கு மட்டும் தான் அலாட் பண்ணுவாங்க. இந்த பேச்சுலர் டிகிரி எல்லாம் விட்டுருவாங்க. ஸோ அதனால வந்து நீங்க வந்து நிச்சயமா வந்து நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும். எம்டெக் டிகிரி கட்டாயமா பண்ணுங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு கைவிடவே விடாது. நெக்ஸ்ட் என்னன்னா அகடமிக்ஸ்ல நீங்க டீச் பண்றதுக்கு சரியான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ அதுல வந்து பஞ்சமே கிடையாதுன்னு சொல்லலாம். ஸோ அது வந்து எப்படி பாசிபிள் அப்படின்னா நீங்க எம்எஸ்சி படிச்சிருக்கணும், இல்லைன்னா எம்டெக் படிச்சிருக்கணும் பயோடெக்னாலஜில. ஸோ அந்த மாதிரி நீங்க போகும்போது நெட் எக்ஸாம் நீங்க எழுதலாம், எழுதாமையும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய காலேஜஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்க வேணும்னா எழுதிக்கலாம். உள்ள போனதுக்கு அப்புறம் நீங்க எம்ஃபில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதே காலேஜஸ்ல நீங்க எம்ஃபில் வந்து ஜாயின் பண்ணிட்டு லெக்சரரா நீங்க ஆரம்பிச்சுக்கலாம் உங்களோட கெரியரா. ஸோ அது ஒரு வாய்ப்பு. அது பிடிக்கல, எனக்கு அகடமிக்ஸ் எல்லாம் பிடிக்காது அப்படின்னு நினைச்சு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கேட் ஸ்கோர் எழுதலாம். கேட் ஸ்கோர் வந்து எப்ப எழுதலாம் அப்படின்னா பிடெக் முடிச்சதும் எழுதலாம். கேட் ஸ்கோர் எழுதி அதுல நல்ல மார்க் நீங்க வாங்கிட்டீங்கன்னா ஐஐடில வந்து எம்டெக் வந்து ஜாயின் பண்ணலாம். ஐஐடி, என்ஐடி மாதிரி இடங்கள்ல நீங்க செகண்ட் டிகிரி படிக்கலாம்.
ஸோ அங்கெல்லாம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் சூஸ் பண்ணி போகும்போது இப்போ நீங்கள் செகண்ட் டிகிரியை வந்து நல்ல காலேஜில் படிக்கும்போது உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எக்ஸலண்ட்டாக ஓப்பன் ஆகிருக்கும். ஏன்னா அங்கே கோர் கம்பெனிஸ் வந்து இந்த எம்டெக் ஹோல்டர்ஸை வந்து எடுப்பான். ஸோ அதனால தான் வந்து சேலரியும் வந்து உங்களுக்கு பேக்கேஜஸும் நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் என்னன்னா கவர்மெண்ட் ஜாப்ஸுக்கு வந்து இந்த கேட் ஸ்கோர் வந்து ஒரு முக்கியமான என்ட்ரி பாயிண்டாக இருக்கு. இந்த கவர்மெண்ட் ஜாப்ஸ் உள்ள அத்தனை இடமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கேட் ஸ்கோரை வந்து தான் பார்ப்பாங்க. அதே மாதிரி நீங்க எய்ம்ஸ்ல கூட சேரலாம். டெல்லியில கூட நீங்க வந்து எம்டெக் டிகிரி படிக்கலாம். ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில நீங்க படிக்கலாம். பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியில படிக்கலாம். இந்த மாதிரி ஃபேமஸான யூனிவர்சிட்டியில செகண்ட் டிகிரி பண்ணீங்கன்னா நல்ல ஸ்கோப் இருக்குன்னு நான் சொல்ல வரேன். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா சயின்டிஸ்டா நீங்க வந்து ஒர்க் பண்ணலாம். அசிஸ்டன்ட் ரிசர்ச் சயின்டிஸ்டா ஃபர்ஸ்ட் வந்து ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு சேலரி இன்க்ரீஸ் ஆகும், நல்ல கெரியர் வந்து செட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் என்னன்னா கெமிக்கல் அண்ட் ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸ்க்கு நீங்க அப்ளை பண்ணலாம். அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் நீங்க போங்க. இப்போ டாக்டர் ரெட்டிஸ் மாதிரி கம்பெனி, நோவா சயின்ஸ் மாதிரி கம்பெனி எல்லாம் போனீங்கன்னா அவங்களோட வெப்சைட்டுக்கு போய் அதுல கெரியர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுல எப்படி ரெஷ்யூம் நீங்க ஃபில்அப் பண்ணி செட் பண்ணுன்றதெல்லாம் அவங்களே கொடுத்துருப்பாங்க. நீங்க அதெல்லாம் வந்து உங்களோட இதுல வந்து அனுப்பலாம். நெக்ஸ்ட் காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரி போனீங்கன்னா நிவ்யா, அந்த மாதிரி ஹிந்துஸ்தான் லீவர் லிமிடெட், ஆம்வே, நெஸ்லே இந்த மாதிரி கம்பெனிஸ்ல எல்லாம் வந்து நீங்க போய் வந்து அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு வந்து எம்டெக் டிகிரி இதுக்கு எல்லாமே வேணும். கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் லேப்ஸ்ல வந்து ஒர்க் பண்ணலாம். அதுக்கு வந்து மேனேஜர்ஸ் செலக்ட் பண்ணுவாங்க, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க கவர்மெண்ட் லேப்ஸ்லாம். அதே போல் நெக்ஸ்ட் என்னன்னா என்டர்பிரனர் ஆப்ஷன். இது வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக் ஆப்ஷன். உங்களுக்கு மட்டும் ஸ்கில் இருக்கு, நல்ல திறமை இருக்குன்னா என்டர்பிரனர் ஆகுங்க. நீங்க வந்து உங்களுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னா நீங்க அதை ப்ரொடியூஸ் பண்ணி விற்கலாம். நீங்களே உங்களோட பிராண்டிங் பண்ணலாம். நீங்களே வந்து எல்லாமே வந்து டெவலப் பண்ணலாம். ட்ரக்ஸ்ல இருந்து நீங்க வந்து காஸ்மெட்டிக்ஸ்ல இருந்து இல்ல வந்து நீங்க வந்து லேப் கூட வந்து வச்சு அதை நீங்க வந்து உங்களோட இன்வென்ஷன் எல்லாம் கொண்டு வரலாம், ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கும் வந்து வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இந்த ஒரு இது வந்து ஜாப் வந்து பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கீழே உங்களுக்கு வரும். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணீங்கன்னா நிறைய வேகன்சிஸ் வந்து வரும். ஸோ அதுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி இன்டெலெக்சுவல் பேட்டர்ன்ஸ் இருக்கிற இடத்துல நீங்க பிடெக் பயோடெக்னாலஜி படிச்சுட்டு லா டிகிரி பண்ணா கூட நீங்க பண்ண முடியும். பிளஸ் லா டிகிரி பண்ணீங்கன்னா பேட்டர்ன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, இன்டெலெக்சுவல் பேட்டர்ன்ஸ் ஸோ அதுல எல்லாம் கூட நீங்க வந்து அங்க பெரிய போஸ்டிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து சயின்டிபிக் ரைட்டரா இருக்கலாம். நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா பிளாகிங் எல்லாம் எழுத தெரியாது சயின்டிபிக்கா. ஸோ அவங்க வந்து ஸ்பெஷல் ரைட்டர்ஸ் வந்து எதிர்பார்ப்பாங்க, எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாம சயின்ஸ் நாலேஜ் உள்ளவங்க. ஸோ அங்கேயும் வந்து நீங்க வந்து அந்த கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ணலாம். இப்போ நான் சொன்ன காஸ்மெட்டிக் கம்பெனிஸ்ல, இல்ல வந்து ஃபுட் அண்ட் பீவரேஜ் கம்பெனிஸ்ல, இல்ல வந்து ஃபார்மசி கம்பெனிஸ்ல, அந்த மாதிரி வந்து நீங்க சயின்டிபிக் ரைட்டரா வந்து ஜாயின் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன, அவங்க ப்ராடக்ட்ஸை பத்தி எழுதுறது. நெக்ஸ்ட் என்னன்னா மெடிக்கல்ல வந்து கிளினிக்கல் டெக்னீஷியன்ஸ் தான் வந்து நீங்க வந்து இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே நீங்க வந்து ப்ரொமோஷன் ஆகி போகலாம். நெக்ஸ்ட் என்னன்னா பிடெக் இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி படிச்சுட்டு எம்டெக் அண்ட் எம்பிஏ நீங்க படிக்கும் போது உங்களோட கெரியர் ஆப்ஷன்ஸ் வந்து ட்ரிமண்டஸா க்ரோ ஆகிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்கு. எம்பிஏ படிக்கும் போது என்னன்னா பெரிய பெரிய கம்பெனிஸ், இப்போ ஹிந்துஸ்தான் லீவர் இல்ல வேற ஏதாச்சும் ரெட்டிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க ஹோல் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து உங்களை எடுப்பாங்க. ஸோ பிசினஸ் டெவலப்மெண்ட் மேனேஜரா வந்து உங்களை வந்து எடுப்பாங்க அந்த போஸ்டிங்க்கு. நெக்ஸ்ட் என்னன்னா இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், யூபிஎஸ்சி எக்ஸாம், உங்களுக்கு நிறைய ஸ்கில்ஸ் இருக்கு, நல்ல அகடமிக் ஒரு ஸ்கில் இருக்கு அப்படின்னா எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ், சிஜிஎல் எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுல எதுக்குன்னா ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்காக. ஸோ அந்த மாதிரி லைன்ல கூட நீங்க வந்து எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியா பெரிய லைனுக்கு வந்து நீங்க போயிட முடியும். ஸோ இது வந்து அகடமிக் எக்ஸலன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கணும், இருந்தால் தான் நீங்க பண்ண முடியும். டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் கம்பேரிட்டிவ்லி ஈஸியா இருக்கும். அதுலயும் வந்து டாப் அபிஷியல்ஸை வந்து தமிழ்நாட்டு லெவல்ல செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்கும் வந்து ஒரே ஒரு டிகிரி தான் வந்து மேண்டேட்ரியே. நெக்ஸ்ட் என்ன வாய்ப்பு இருக்கு அப்படின்னா பொட்டானிக்கல் கார்டன்ஸ், இந்த சர்வே, ஜுவாலஜிக்கல் சர்வே, இந்த மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், சீட் அண்ட் நர்சரி ஆர்கனைசேஷன், நிறைய பயாலஜிக்கல் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து இருக்கு. அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இருக்கு, சிஎஸ்ஐஆர். ஸோ அவங்களாம் லேப் மேனேஜர் செலக்ட் பண்ணுவாங்க. ஐசிஎம்ஆர்ல பாத்தீங்கன்னா ஃபார்மா அசோசியேட்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. எல்லாமே எம்டெக் டிகிரி அண்ட் எம்எஸ்சி டிகிரி மட்டும்தான் கேட்பாங்க. நீங்க நல்ல மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங் சேலரி வந்து கம்மியா தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 20,000 per month தான். என்னன்னா இவ்வளோ கேவலமா சேலரி கொடுக்குறானுங்க அப்படின்னு நினைச்சிடாதீங்க. நீங்க எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ண உங்களுக்கு வந்து 2 lakhs per month அது வந்து மாறும். ஸோ உங்களுக்கு 2-3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இந்த ஃபீல்டுல அப்படின்னா நீங்க நெக்ஸ்ட் கம்பெனி அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி போகும். இனிஷியலா பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் முடிச்சா உங்களுக்கு 22,000 per monthல இருந்து 40,000 per month இதுதான் இனிஷியல் சேலரியா உங்களை வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதை பார்த்து நீங்க பயந்துராதீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க, மாஸ்டர் டிகிரி பண்ணுங்க, நிச்சயமா நீங்க ஜெயிக்க முடியும். உங்களோட டவுட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்க. நான் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.